அடுத்த நாள் ரோஹிணி வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறா. அம்மா எங்கம்மா இருக்காங்க, என்னோடய புருஷனோட அண்ணனும் அவன் ஒய்ஃபும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து முத்து தானாடி டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கான், கூப்பிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னோடனே ரோஹிணிக்கு ஒன்றே தூக்கி வாரி போடுது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. அப்போ அவங்க அண்ணனும் அவங்க ஒய்ஃபும் வந்து இந்தமாதிரி காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் காருக்குள்ளே ஏறுறாங்க. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இது பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்று புலம்பிட்டு இருக்காங்க. உடனே அதை கேட்டு முத்து என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் பண்ண ஒரு பெரிய பாவத்தால் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இன்னும் கிடைக்கல. என்ன பண்ணீங்க அப்படிங்கிற, இல்லை நாங்கள் எங்களோட தம்பியோட ஒய்ஃபை வந்து நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே நாங்கள் வெளில அமிச்சிட்டோம். அவளை அந்த பாவத்தால் தான் எனக்கு ஒரு குழந்தை கூட நிற்கலை என் வயிற்றில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் சரி பண்ணுறதுக்காக அவங்கள பார்க்கலான்னு இருக்கோம். பட் ஆனால் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க எதனா பண்ணணும் இருக்கும், நல்ல விஷயம் தாங்க நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே, உடனே நீங்கள் யாருங்க சொல்கிறீங்க அப்படின்னு, வாங்க நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. முத்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்கள, இல்லைங்க அவங்க கூப்பிட்டா எங்கேயும் இது பண்ண மாட்டேன்றாங்க, வரமாட்டேன், பார்க்க முடியாது, அதெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருங்க சொல்கிறீங்க, ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க. இந்த கதையை நான் வரையும் கேட்டிருக்கேன். இதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க பாட்டியும், நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே அவங்க ஒரு நம்பர் இது பண்ணுறாங்க. இந்த நம்பர் தாங்க எங்கிட்ட இருக்குது, சரி கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த நம்பருக்கு வாங்கி டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். டைப் பண்ணும்போது பார்த்தா தெரியுது இது பார்லர் அம்மாவோட நம்பர். என்னங்க பார்லர் அம்மா நம்பர் இருக்குது அப்படின்னு உடனே சொன்னேன். டக்குனு இவங்க ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. காட்டினோடனே ஏமாங்க இது வந்து பார்லர் ரோகிணி ஆச்சு, இல்லை ரோகிணிங்களா, இது கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க முத்துக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது மீனா ஊரில் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க ஃப்ளாட்ஸில் இருக்க எல்லாருமே வந்து என்ன பூ விற்க வேலையா அப்படின்னா, பூ வந்து வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி அந்த மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த மேனேஜர் ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. என்ன நம்ம கரெக்டாக ஒரு பர்சனுக்கு கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கரெக்டாக சிந்தாமணி உள்ளே வந்தோடனே, என்ன மேடம் என்ன பூ எதுவுமே கரெக்டான டைமுக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கா. அது எப்படி உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்போயே சொன்னல மேம், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் கரெக்டாக ஒரு பெரிய வளர்ந்தவங்களுக்கு கொடுக்காத மேம், நான் ஆல்ரெடி பிஸ்னஸில் இப்படி இருக்கேன், எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நான் நேரத்துக்கு டெலிவரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் மீனாவும் சொன்னான், கரெக்டாக டைம் டெலிவரி பண்ணால் நான் பண்ணவே இல்லை மேம், நீங்கள் வேணால் சென்னையில் கேட்டு பாருங்கள், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இந்த பூ பிஸ்னஸில் அப்படின்னு. சரி ஓகே, இந்த வாட்டி உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் அந்த மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்கா. இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.